வணக்கம். நாம் இப்பொழுது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலிருந்து ஜடபரத வரலாற்றினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக ஸ்ரீமத் பாகவத மகாபுராண வந்தனம். தர்ம புரோஜித கைதவோத்திர பரமோகோ தர்மச்சராணாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவமஸ்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம்பா பரேதீஸ்வரக சத்யோ கிருத்திய வர்த்தியதேத்திர கிருதிபிகி சசுஷுபிஸ்தக்ஷணாத் நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகுமுக அமிர்தவஸ்யுதம் விமத பாகவதம் ரசமாலயம் முகுரகோரசிகா புவி பாவுகாக. இந்த எபிசோடில் ஜடபரதர் ஆடையின்றி அவதூத சன்னியாசியை போல் அலைந்து கொண்டிருந்தார். பார்ப்பதுக்கும் வாட்டுச்சாட்டமாக இருப்பார். அதனால் ஒரு சமயம் திருடர்கள் கூட்டமாக வந்து கொண்டிருந்தன. அவர் தலைவனுக்கு குழந்தை இல்லை போலும். அதனால் நம் பத்ரகாளிக்கு நரபலி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தான். உடனே ஒருவனை அந்த நரபலி இடத்தில் அமர வைத்தனர். அவன் தப்பி ஓடிவிட்டான். எதேச்சாக அந்த சமயத்தில் ஜடபரதர் தென்படவே அவனை அமர வைத்தனர். அந்த கட்டி இழுத்து கொண்டு வந்து அந்த பலி இடத்தில் அமர வைத்தனர். அவனுக்கு குளிப்பாட்டி வஸ்திரங்கள் புஷ்ப மாலை கொடுத்து அதன் பின் அவன் உடம்பில் சந்தனம் பூசி நெற்றியில் திலகமிட்டு நல்ல சாப்பாடும் போட்டனர். பின் அவருக்கு எந்த சிந்தனையும் அதில் வரவே இல்லை. ஏன் இப்படி குடிக்கிறார்கள் என்று தோன்றக்கூட இல்லை. காலைக்கு பூஜை செய்தனர். உரத்த குரலில் கோலாகலமாக பூஜை நடைபெற்றது. பீடத்தில் ஜடபரதர் உட்கார வைத்தார். அவரை அந்த சமயத்தில் வாளை கையில் எடுத்து கையால் தலையை வெட்ட போகிற சமயத்தில் காளியோட உடம்பு எரிகிறது. அவர் விக்கிரகத்திலிருந்து ஆவிர்வாகமாகி கண்கள் சிவந்து அந்த கத்தியால் உடனிருந்த அத்தனை பேர் தலையும் வெட்டினாள். பின் இரத்தத்தை குடித்தாள். பின் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இருப்பிடமான சிலைக்கு ஆவிர்வாகமாகி மறைந்தாள். காளி மறைந்த பிறகு ஜடபரதமும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய்விட்டார். ஏன் என்று கேட்கக்கூட இல்லை. அடுத்ததாக இன்னொரு சமயம் சிந்து நாட்டு ராஜா ரகுகணன் தன் கபில முனிவரை பார்ப்பதற்காக சுமதி நதிக்கரையோரம் பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். அந்த பல்லக்கு தூக்கிகளுக்கு ஆள் குறைகிறது போலும். உடனே வாட்டசாட்டமான இந்த யுவாவாக இருந்த ஜடபரதரை பலாத்காரமாக இழுத்து வந்து ராஜாவுக்கு பல்லக்கு தூக்க செய்தனர். அவன் பூமியை பார்த்து கொண்டே ஒவ்வொரு அடியாக வைத்தான். குதித்து குதித்து பல்லக்கு மேலும் கொழுங்கு அசைந்து கொண்டே இருந்தது. ராஜாவுக்கு பலத்த கோபம். ராஜா, ஏன் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் ஒழுங்காக பல்லக்கு தூக்க மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்க, அதுக்கு அந்த வீரர்கள், நாங்கள் ஒழுங்காக தான் தூக்கி கொண்டிருக்கிறோம், இவன் தான் பல்லக்கியை முன்னும் பின்னும் அலக்கழிக்கிறான் என்று பரிகாசம் செய்தனர். ஆனால் ஜடபரதற்கு இது எதுவுமே பெரிதாக தெரியவே இல்லை. அவனுக்கு பதிலும் சொல்லவில்லை. பின்பு ராஜா மறுபடியும் கோபப்பட்டு, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உன்னை பார்ப்பதுக்கு வாட்டு சட்டமாக இருக்கிறது, தேகபலம் இல்லாதவன் போல் தெரியவில்லையே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஜடபரதனை நோக்கி கேட்டார். அதற்கு ஜடபரதன் இதுவரை பேசாமல் இருந்தவன் திடீரென்று, இது நீங்கள் என்னை திட்டுவது, என்னை கோபமாக சொல்வது எல்லாமே என் சரீரத்துக்கு தான், என் ஆத்மாவுக்கு எதுவுமே இல்லை, என்னை பற்றி எது சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எல்லாம் என் சரீரத்துக்கு தான். பிறப்பு என்று இருக்கிறதோ அன்றே இறப்பும் உள்ளது. இன்று நீ ராஜா, நாளை நானே ராஜாவாகவும் மாறலாம் என்று தத்துவ உபதேசம் சொன்னான். என்னடா, ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இவன் சொல்லி கொண்டிருக்கிறான்? இவன் தத்துவ ரீதியாக ஏதோ சொல்லி கொண்டிருக்கானே என்று ராஜா உடனே கீழே இறங்கினார். பல்லக்கிலிருந்து கீழே விழுந்து அவனை நமஸ்காரம் செய்தார். பின் பல சந்தேகங்களையும் கேட்டார். ஒரு முறை ஒரு பாத்திரத்தில் ஜலம் வைக்கிறோம். முதலில் பாத்திரம் சூடாகிறது, பின் உள்ளே உள்ள அரிசி வேகிறதே. என்ன, முதலில் நீ சொன்னது போல இருந்தால் என் சரீரத்துக்கு என்று சொன்னால் உள்ள ஆத்மாவுக்கு இல்லை என்று சொல்கிறார். தவறு என்னவென்றால், முதலே உன் சரீரத்துக்கு ஏற்படும் துக்கமோ சுகமோ, பின் மெதுவாக இந்திரியங்களை மனதையும் ஆட்கொண்டு பின் ஆத்மாவுக்கும் அந்த துக்கமோ சுகமோ ஏற்பட வாய்ப்பு உள்ளது
என்று கேட்கிறான். இவ்வாறு பலவித சந்தேகங்களுக்கும் நமது ஜடபரதர், பேசாமலே இருந்த ஜடபரதர் பலவித தத்துவ ரீதியான உபதேசங்களை ராஜாவுக்கு சொல்கிறார். ராஜா உடனே என்னை மன்னித்தருள்வாயாக, தயவு செய்து, ஏன்னா நான் துறவு மேற்கொள்வதற்காக தான் கபில முனிவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நீ என்னை ஏதும் சாபத்தை கொடுத்து விடாதே என்று பலவாறாக அவன் வேண்டிக் கொண்டான். இதுவே ஜடபரதன் கதையாகும். வணக்கம்.